மின்சார யுத்தம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மின்சார யுத்தம் அல்லது கரண்ட் வார் என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஏசி மின்சாரம் சிறந்ததா அல்லது டிசி வகை மின்சாரம் சிறந்ததா என்பதை நிரூபிக்க 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ஒரு தொழில்நுட்ப யுத்தம்தான் இந்த மின்சார யுத்தம். மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி மின்சாரம் சிறந்தது என்ற குழுவுக்கு தலைமை தாங்கினார். ஏசி மின்சாரம் கண்டுபிடித்த நிக்கோலா டெஸ்லா ஏசி மின்சாரமே சிறந்தது என்ற குழுவுக்கு தலைமை தாங்கினார். ஏசி மின்சாரம் ஆபத்தானது என்பதை நிரூபிக்க எடிசன் தரப்பினர் மின்சாரத்தை கொண்டு ஒரு யானை உள்ளிட்ட விலங்குகளை கொண்டதாக பெரும் சர்ச்சை எழுந்தது. சற்றே வேதனை தரக்கூடியதுதான். இருப்பினும் பிரம்மாண்டமான மின்சார உற்பத்திக்கும் மின்சாரத்தை தொலைதூரம் கொண்டு செல்வதற்கும் ஏசி வகை மின்சாரம்தான் சிறந்தது என்பது சில ஆண்டுகளில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. டெஸ்லா 1893ஆம் ஆண்டில் சிக்காகோ உலக கண்காட்சியில் ஏசி மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த கண்காட்சியை பிரம்மாண்டமாக ஒளிர வைத்தார். இது ஏசி மின்சாரத்தின் திறனை உலகுக்கு நிரூபித்தது. 1895ஆம் ஆண்டில் நயகரா அருவி மின் உற்பத்தி திட்டம் ஏசி மின்சாரத்தை பயன்படுத்தி பெருமளவில் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்தது. மின்சார யுத்தத்தில் டெஸ்லா தரப்பு ஏசி மின்சார தொழில்நுட்பம்தான் வெற்றி பெற்றது. முக்கிய காரணங்கள்: 1. ஏசி மின்சாரம் நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல உகந்தது. 2. டிரான்ஸ்ஃபார்மர்கள் மூலம் மின் அழுத்தத்தை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடிந்தது. இன்று உலகின் 95% மின்சாரம் ஏசி வகை முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஏசி வகை மின்சாரம் இன்று உலகை இயக்குகிறது. ஆனால் டிசி வகை மின்சாரம் மொபைல், லேப்டாப் போன்ற சிறிய சாதனங்களில் உள்ளது. மின்சார யுத்தத்தின் இறுதியில் ஏசி மின்சார தொழில்நுட்பத்தை ஆதரித்த டெஸ்லா தரப்பே வெற்றி பெற்றது.